தாவேக ஆட்சியை கவிழ்ப்பதற்காக தலா 35 கோடி பேரம் பேசியதாக செந்தில் பாலாஜி. அதை கண்டுபிடித்து அதே சந்தில் வைத்து சரமாரியாக உதைத்தனர் செந்தில் பாலாஜியை. ஐயோ அம்மா நிகாரியா குத்தி விட்டாடா அப்படின்னு கதறிய செந்தில் பாலாஜி அப்படின்னு நேற்று வந்து பல பிரேக்கிங் நியூஸ். கரெக்டாங்களா? இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன், அதாவது நேற்று உப்பிலி தம்பியை போட்டு உரு தெரியாம ஓட விட்டு வச்சாங்க யாரு, நம்ம செந்தில் பாலாஜி. இன்னைக்கு ராதாகிருஷ்ணா பி ராமானுஜம் அப்படின்னு வந்தாரு, குண்டு கட்ட போட்டு ராட தூக்கி மண்டமேலே அடிக்கிறாங்க. ஒரு பக்கம் என்ன கதனா, கடந்த 20ஆம் தேதி என்ன பண்ணிருக்காரு, நடிகையுடன் வந்து நடிகை கூட இருந்து விஜய் வந்து அழகா வந்து உல்லாசமா இருந்தவர் இன்னைக்கு சட்டசபையில வந்து உட்காந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காருங்க அப்படின்னு ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு மொத்தமா புலி தள்ளுறாங்க ஒரு பக்கம். உடனே என்ன பண்ணாங்க, அதே பொதுக்கூட்டத்துல குனிய வச்சு கும்மாங்குத்து குத்தி அவரை வந்து கைது பண்ணிட்டாங்க இன்னைக்கு. கரெக்டா இல்லைங்களா? இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவர் என்ன முன்ஜாமீன், அதாவது முன்ஜாமீன் வந்து பதிவிட்டு இருக்காரு. முன்ஜாமீனும் கிடையாது, பின்ஜாமீனும் கிடையாது, எந்த ஜாமீனும் கிடையாது, உங்களுக்கு இங்க வான்னு கூட்டு போய் குமுறதுக்கு கேன்சல் பண்ணி விட்டாங்க. நாளைக்கு சண்டே அதெல்லாம் முன்ஜாமீன்லாம் வந்து இது பண்ண முடியாதுன்னு கலவர மட்டத்துக்கு இப்ப இழுத்துன்னு போயிறாங்க நம்ம பி ராமானுஜத்தை. இந்த பக்கம் பார்த்தா நம்ம செந்தில் பாலாஜி தலா 35 கோடி எப்படியே ஒரு எம்எல்ஏக்கு பேசியிருக்காரு. என்னன்னா இதுல ஹைலைட் ஒன்று சொல்றேன், நல்லா கேளுங்க. பிரச்சாரத்தப்ப வேட்புமனு தாக்கல் அப்போ நம்ம குளத்தூர் கோவாலி பிக் டேடியும் நம்ம ரீபோஸ்ட் நாயகன் 2 பேரும் போயிட்டு எங்களுக்கு கையில ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, பேங்க்ல ஒரு 20,000 ரூபாய் இருக்கு, அப்புறம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவீங்க, சாப்பிட்றதுக்கு வெறும் தயிர் சாதமும் மாவடை இருக்கு, இதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அதிகாரிகளே காரி துப்புற அளவுக்கு ஒரு கதையை விட்டாங்க காதுல. நம்ம எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கு போக்குவரத்து கூட போற வசதி எதுவுமே கிடையாது, கால்நடை மருத்துவமனையாக தான் நாங்க போயிட்டு வரோம், மாட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் மாட்டு முறை இல்லை, எங்களுக்கு மாட்டு ஊசி தான் போட்டுட்டு வரோம் அப்படின்னு கதையா விட்டானுங்கப்பா. இப்படிலாம் விட்டுட்டு இன்னைக்கு நாங்க தாவேக ஆட்சியை கவுத்தே ஆகணும், ஒரு அண்டாவோட இன்னைய வரைக்கும் கவுக்கல, அவதூறு பரப்பி எங்களாண்ட அடி வாங்கன்னு தான் மிச்சம். கரெக்டா இல்லைங்களா? அப்பனும் மகனும் செந்தில் பாலாஜி, பி ராமானுஜம், உப்பிலி பார்த்தசாரதி, இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, பட்டாபட்டி வீரர்கள் எல்லாரும் டெய்லி பறக்க விட்டு அடிச்சுன்னு இன்னைக்கு நிதர்சனமான உண்மை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு ஆட்சியை கவிழ்ந்து 10 எம்எல்ஏ கிட்ட ஒரு எம்எல்ஏவுக்கு 35 கோடியில இருந்து 50 கோடி வரைக்கும் பேரம் பேசியிருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, உடனே போன் அடிச்சு போலீஸ் சொன்ன உடனே இவங்க அங்கேயே பற்றி போட்டு அடிக்கிறாங்க நம்ம செந்தில் பாலாஜியை. அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க, ஆட்சி அமைஞ்சு 2 மாசம் ஆகுது, இப்ப வரைக்கும் நாங்க ஆட்சியை கவுப்போம், அண்டாவை கவுப்போம், குண்டாவை கவுப்போம் இன்னைக்கு வரைக்கும் அனுப்பிக்கிறானுங்க. அப்போ இந்த மனுஷன் வந்து ஆட்சி அமைக்காததுக்கு முன்னாடி, முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் அரசியல் உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக இவனுக்கு என்னென்னலாம் பண்ணிருப்பானுங்க, என்னென்னலாம் சூழ்ச்சி இந்த நாய் கரூர்ல பண்ணிருக்குன்னு நினைச்சு பாருங்க. கொஞ்சம் கூச்சமே இல்ல. தாவேகாவை சேர்ந்த 10 எம்எல்ஏக்களை நாங்க விலைக்கு வாங்கியே தான் தீருவோம் அப்படின்னு வங்காள விரிகுடாவுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு வன்மை தக்கனானுங்க. நம்ம ஆளுங்க அதை கண்டுபிடிச்சி வாயிலே மெதி வச்சு அதே வங்காள விரிகுடாவில் எடுத்துன்னு போயிட்டு குப்பரமேனிக்கு கடலை தூக்கி போட்டு வந்துட்டானுங்கன்றதான் உண்மை. கரெக்டா இல்லையா? என்னன்னா ஒரு எம்எல்ஏக்கும் தலா 35 கோடியில இருந்து 50 கோடி வரைக்கும் பேசியிருக்கானுங்க. அதாவது இதுக்கு மொத்தமான தொகை 500 கோடி இந்த எம்எல்ஏக்கெல்லாம் வேலை பேசுறதுக்கு, வேலை வாங்குறதுக்கு. நம்ம குளத்தூர் கோவாலு பிக் டேடியும் நம்ம ரீபோஸ்ட் நாயகனும், இந்த பக்கம் திமுகவில் இருக்கிற இளைஞர், அதாவது திருநாவுக்கரசு அவரோட தூண்டுதல் படி, அதாவது இல்ல செந்தில் பாலாஜியின் தூண்டுதல் படி இவனோட ஒத்துழைப்பினால என்ன பண்ணிருக்காங்க, இந்த 10 எம்எல்ஏ கிட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இவங்க உடனே என்ன பண்ணிருக்காங்க, பறந்து பட்டாப்பட்டி டவுசர்ல அவுத்துடுன்னு அடிச்சுக்கிறாங்க. ஐயோ நிகாரியா அப்படின்னு ஆயிட்டு நிலைமை. கரெக்டா இல்லைங்களா? என்னன்னா ஒண்ணு ஆட்சியை கவுக்குறேன், அண்டாவை கவுக்குறேன், குண்டாவை கவுக்குறேன், இல்ல எங்களாலதான் ஆட்சி அமைஞ்சது அப்படின்னு பழைய பத்திரிகை 10 பத்திரிகை எடுத்துன்னு போயிட்டு எந்த வீட்டு கல்யாணம் எங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது, கல்யாணமா சீமந்தமா கருமாதியம் தெரியுது, அங்கெல்லாம் போய் ஒப்பாரி இஷ்டம் வந்துடுறது அப்புறம் பார்க்கணும். கரெக்டா இல்லையா? இதே வேலை தான் நடந்துருக்குதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த ஆட்சியில கவுத்தே ஐயோ என்னால முடியல, என்னால சட்டசபையில சட்டை கட்டில கழட்டி விட்டுன்னு அடி வாங்க முடியல, எங்க அப்பாவை நானா இப்படின்றாரு, அப்புறம் என்னன்னா வந்து தம்பியை எங்கப்பா உங்க அப்பான்றாரு, எங்களால முடியுமா? ஏதோ நாங்க மனப்பாடம் பண்ணிக்கிட்டு 12 மணிக்கு ஆட்சி மாதிரி ஒரு 12 லைனை மனப்பாடம் பண்ணிட்டு வர அப்பப்போ அதை ஒப்பிக்கிறதுக்குள்ள எழுந்து என்ன பண்றது, பாடியை கட்டினா நாங்க என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுங்க. கரெக்டா இல்லையா? அதனால தான் நாங்க ஆட்சியை இப்போ வரைக்கும் கவுப்போம் அப்படின்னு நாங்க சொல்லி நிற்கிறோம். இப்போ ஒன்றும் கெட்டு போல. அதாவது எங்க உப்புளி தம்பி இன்னைக்கு வலை வீசி தேடிட்டு இருக்காங்க, எந்த ட்ரைனேஜ்ல ஒழிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியல. ஓகேங்களா? இப்போ திருநாவுக்கரசு பி ராமானுஜத்தை என்ன பண்ணாங்க, அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரை இன்னைக்கு ஜெயிலில் கூட்டு போய் குமுறு கஞ்சி தான் இன்னைக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ எல்லா பட்டாப்பட்டி டவுசரும் 10 அங்கலம் கிழிஞ்சு போயிருக்குது. ஏன்னா எப்படி நம்மளை வந்து அவதூறு பரப்புனா தூக்கி போட்டு அடிப்பாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. வெறி கொண்டு இருக்கானு உனக்கு பேரமா பேச
பேசுறீங்க பேரம், கொஞ்சம் கூட கூச்சல்ல. இதுதான் இதோட பின்னணி. இந்த மாதிரி வந்து 10 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினா விஜயோட ஆட்சியை ஈஸியா கவுத்துடலாம், சீப் எடுத்து ஒழிச்சு வச்சா கல்யாணமே நின்று போயிடும் அப்படின்ற மாதிரி கண்ட மணிக்கு கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளால என்ன பண்றாரு, மூங்கில் மரம் எது முருங்கை மரம் எது முள்ளு கம்பி எதுன்னு தெரியாம தூக்கி போய் மூஞ்சிலே அடிக்கிறாரு எல்லாரையும். ஒரே ஓட்டம் தான், வெக்கமே இல்ல.